வணக்கம், கார்த்திகேசன் பேசுகிறேன். ஹாப்பி சண்டே. என்னம்மா இன்னைக்கு நம்ம ஹலோ, வணக்கங்க. ஒன்லி வாய்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி சண்டே. இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுற பிள்ளைங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுறவங்களுக்கும் வேலைக்காக ட்ரை பண்ணுற அத்தனை பேருக்கும் வேலை கிடைக்கணும்னு சொல்லிட்டு படிக்கிற பிள்ளைங்கள்லாம் நல்ல மார்க் எடுத்து நல்லபடியாக பாஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்க எல்லாருக்காகவும் நம்ம ப்ரேயர் பண்ணிக்கலாம். உங்களுக்காக நாங்களும் எங்களுக்காக நீங்களும் ப்ரேயர் பண்ணிக்கலாம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானை கும்பிட்டுருக்கணும். காலையிலேயே கும்பிட்டுருப்பீங்க. கும்பிடாதவங்க வெளியில் போனீங்கன்னா கொஞ்சம் சூரிய நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. மழை காலத்தில் எப்படி கும்பிடுவாங்க? மழை காலத்துலையும் வெளிச்சம் இருக்கு இல்லையா, சூரியனை நினச்சி பண்ணிட வேண்டியதுதான். அம்மனோட பிளெஸிங்ஸ் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஆரோக்கியமாக இருக்கணும்னு ப்ரேயர் பண்ணிக்கலாம். கல்யாணம் தேடுறவங்களுக்கு நல்லா வரணும் அமையட்டும். ஓகேவா? ஞாயிற்றுக்கிழமையில் பொண்ணு வீட்டிலேருந்தும் வருவாங்க, பிள்ளை வீட்டிலேருந்தும் வருவாங்க. கொஞ்சம் ஜாலியாக நல்லா வரணும் பார்த்து கல்யாணம் பண்ணலாம். இன்னைக்கு களி களி அந்த களியை நல்லா செய்தாச்சுங்க. அதை நல்லா இப்படி குழி மாதிரி வெட்டி, கேழ்வரகு தானே, கேழ்வரகு கம்பு ரெண்டும் மிக்ஸ் பண்ண களி செய்துட்டு இன்னைக்கு அது மேலே பாருங்க சிக்கன் கிரேவியை இதை பாருங்க அப்படி ஊற்றணும். இப்படி ஊற்றி சாப்பிடுங்க. இன்னைக்கு காலையில் எங்கள் வீட்டில் களி சிக்கன் கிரேவி தான் டிஃபன். இன்னைக்கு சாப்பிட வாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் களி செய்யுங்க. இப்படியே சாப்பிட்டா சூடாக இருக்கும். ஸ்பூனில் கொஞ்சம் கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணுங்க, சூப்பராக இருக்கும். மத்தியானத்துக்கு இதே தான், ரைஸ் அண்டு சிக்கன் கிரேவி, ரசம் இருக்குது. அதான் ஓகேவா? சிம்பிள் அண்ட் ஸ்வீட்டாக சண்டே அழகாக செய்யலாம். ஓகேவா? அப்புறம் ஒன்று சொல்கிறேன். நம்ம என்னதான் சென்டிமேட் பார்த்தாலும் என்ன, கப்பல் கிளம்பும்போது அது கீழே எலுமிச்சம்பழத்தை வைக்க முடியாதுங்க. அது சங்கு ஊற்றிட்டு தான் கிளம்பும். சென்டிமெண்ட் படி சங்குன்றது ஒரு மாதிரி சொன்னால், சங்கு ஊற்றினா தான் கப்பல் கிளம்பும் அப்படின்னு அதோட இது. அதே மாதிரி மனுஷன்தான் எல்லா தவறும் செய்கிறான். அதுக்கு பரிகாரமாக ஆடு கோழியை பலியிடுறான். ஆடு கோழி ரெண்டும் கேட்குது, நாங்கள் என்னடா பண்ணோம் பாருங்களா, நீங்கள் பண்ணுறதுக்கு சாமிகிட்ட வேண்டி நீ எங்களை பலி கொடுக்குறேன். இதுதான் வாழ்க்கை. இன்னொன்று சொல்லிக்கிறேன். ஒரு வீட்டில் கழுதை நாய் ரெண்டும் இருக்குது. அந்த கழுதையை நல்லா வேலை வாங்குகிறாங்க. சம்டைம்ஸ் நல்லா அடிப்பான் அந்த ஓனரு. கழுதையை அடிச்சுட்டு அது மேலே வெயிட்டெல்லாம் ஏற்றி எடுத்து எடுத்தாலும் அது ரொம்ப கவலையாக இருக்கும். அப்போ அந்த வீட்டு நாய் சொன்னோம், நீயும் நானும் ஒன்றா தான் இருந்தோம், என்னை மட்டும் நல்லா தனி சாப்பாடு போடுறான், தனி ரூம் வைக்கிறான், உன்னை மட்டும் இவ்வளோ கொடுமை பண்ணுறான், நீ ஏன் இங்கேருந்து ஓட்டக்கூடாதுதான். நான் ஓடுறது பெருசு இல்லை. அந்த ஹவுஸ் ஓனரு அந்த வீட்டுக்கு நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன், அவங்க பொண்ணு நல்லா படிக்கலாம், அழகாகுது பொண்ணு, இந்த கழுதுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொல்கிறான். அந்த இதுக்காக அந்த ஒரு வார்த்தைக்காக தான் நான் வெயிட் பண்ணின்னுக்கிறேன் அப்படின்றான். நல்லா தான் இருக்குல்ல? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.